டோன்ட் வரி ராதா. நம்ம மானஸ்க்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாத. அவனுக்கு ஏதாவது எப்படி ஆகும், நாம 2 பேரும் சேர்ந்துல அவனை காப்பாத்திருக்கோம். ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? ராதா மோகன் சேர்ந்து இருந்தா தானே எப்பவும் ஹிட். ராதா மோகன் எப்ப ஹிட் ஆவாங்க? சேர்ந்து இருக்கும்போது தானே. இப்போ நான் வந்துட்டல, மானஸ்க்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறேன். எல்லாம் சரியாயிடும். எனக்கு தெரியும் நீ என் மேல ரொம்ப கோவமா இருக்க. என் மேல கோவப்படுறதுக்கு உனக்கு முழு உரிமை இருக்கு. ஏன்னா நான் உனக்கு ரொம்ப பெரிய அநியாயம் பண்ணிருக்கேன். அது அநியாயம் கூட இல்லாது நான் உனக்கு பண்ணது பெரிய பாவம். சத்தியமா ராதா, நீ என் குழந்தைக்கு அம்மாவாக போற விஷயம் எனக்கு அப்ப தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் உன்னை என் பார்வையை விட்டு எப்பவும் விலக்கி இருக்கவே மாட்டேன். உனக்கு உனக்கு ஐடியாவே இருக்காது நீ போனதுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய புயல் அடிச்சதுன்னு. இத்தனை வருஷங்கள்ல ஒரு ராத்திரி கூட நான் நிம்மதியா தூங்கினதே இல்லை. ஒரு நாள் கூட நான் உன்னை பத்தி யோசிக்காம இருந்ததே இல்லை. And I'm sure எனக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் உனக்கும் நடந்திருக்கும். ஏன்னா ராதா மோகன் 2 பேரும் ஒண்ணு தானே. நான் சோகமா இருக்கும் போது நீ எப்படி சந்தோஷமா இருப்ப? முடியாதுல்ல. ஐ எம் சாரி ராதா. நான் உன் கூடவும் மானஸ் கூடவும் தான் இருந்திருக்கணும். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப, எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருப்ப, அதுவும் இப்படி தனியா. ஆனா இப்ப நான் வந்துட்டேன்ல, இனிமே நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். மானஸோட அப்பா இப்ப அவனுக்கு ரத்தம் கொடுத்திருக்கல. மானஸோட அப்பா இருக்கிற வரைக்கும் மானஸ்க்கு எதுவும் ஆகாது. நீங்க சொல்றது கரெக்ட் மோனையா. மானஸோட அப்பா இருக்கும்போது மானஸ்க்கு எதுவுமே ஆகாது. மானஸ்க்கு நிச்சயமா ரத்தம் ஏறும். ஆனா அது அவன் அப்பாவோட ரத்தமா தான் இருக்கும். ராதிகா, ராதிகா, என்னாச்சு உனக்கு? பாருங்க, என் குழந்தையோட அப்பா அவனுக்காக பிளட் டொனேட் பண்றாரு. இனி அவனுக்கு உங்களோட பிளட் எல்லாம் தேவையில்லை. பட் நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. உங்க பிளட் நிச்சயமா வேஸ்ட் ஆகாது. அத பிளட் பேங்க் பத்திரமா எடுத்து வச்சுட்டாங்க. இல்ல, நான் யுவன் கிட்ட பேசி ஆகணும். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ராதா? மானஸ் என்னோட புள்ள. மானஸ் உங்க பையன் கிடையாது. மானஸ் என்னோட, என் புருஷன் யுவனோட பையன்.
சரி, நீ எல்லார்கிட்டயும் போய் சொல்லலாம், ஆனா உன்னால என்கிட்ட போய் சொல்ல முடியாது. உனக்கு உண்மையை சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்லாத, நான் போய் யுவன் கிட்ட கேட்டுக்கிறேன். யுவன் கிட்ட நீங்க எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. யுவனுக்கு உங்களை பத்தி என்னை பத்தி எதுவும் தெரியாது. இனிமேலும் அவருக்கு எதுவும் தெரிய போறதில்ல. நீங்க என்னோட முடிஞ்சு போன கடந்த காலம், ஆனா யுவன் என்னோட நிகழ்காலம். முடிஞ்சு போன என் கடந்த காலம் நிகழ்காலத்துக்குள்ள வர்றதை நான் விரும்பல. யுவன் என்னோட புருஷன். மானஸ் என்னோட பையன். எனக்கு ஒரு அழகான சந்தோஷமான குடும்பம் இருக்கு. என்னோட இந்த அழகான உலகத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட இந்த புது உலகத்துல உங்களுக்கு என்னைக்கும் இடம் கிடையாது. உங்களோட சேர்ந்திருந்த என் கடந்த காலத்துக்கும் இடம் கிடையாது. அதனால யுவன் கிட்ட நீங்க எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ப்ளீஸ் எங்க 3 பேரையும் விட்டு விலகி இருங்க. உங்களுக்கு நிஜமாவே ஏதாவது செய்யணும்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் என் குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. அவன் சீக்கிரமா குணமாகணும்னு. That's it. சந்தோஷமா இருக்கியா? நிஜமாவே நீ சந்தோஷமா இருக்கியா ராதா? நீ சந்தோஷமா இருக்கனா அப்புறம் உன் கண்ணு ஏன் கலங்கி இருக்க? நீ சந்தோஷமா இருக்கனா அப்ப இதுக்கு முன்னாடி உன் கண்கள்ல இருந்த அந்த பிரகாசம் இப்ப ஏன் தெரியல? நீ சந்தோஷமா இருக்கன்னா எப்பவும் உன் முகத்துல இருக்கிற அந்த சிரிப்பை ஏன் இப்ப பார்க்க முடியல? சந்தோஷமா இருக்கியா? ராதா, மோகன் இல்லாம உன்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இந்த 7 வருஷத்துல உனக்காக நான் எவ்வளவு துடிச்சனோ அதே மாதிரி நீயும் துடிச்சிருப்பன்னு எனக்கு தெரியும். எப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கணும், அதே மாதிரி நீயும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கல. எனக்கு நல்லா தெரியும் என் மேல நீ கோவமா இருக்கிறதுனால தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், நானே ஒத்துக்கிறேன். நான் தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப முட்டாள்தனமா நடந்துகிட்டேன். நான் அப்ப உன்னை போக விட்டுருக்கவே கூடாது. உன்னை நான் தடுத்து இருக்கணும், உன்னை நான் முழுசா நம்பி இருந்திருக்கணும். ஆனா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட ப்ளீஸ். எனக்கு தெரியும் நான் முன்னாடியே உன்னை தேடி இங்க ஓடி வந்திருக்கணும். எனக்கு இது தெரிஞ்சிருக்கணும், எனக்கு ஒரு புள்ள இருக்காங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி மோகன், என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு எத்தனை தடவை புரிய வைக்கிறது? எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு? மானஸ் உங்க பையன் கிடையாது. திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்றீங்க. தப்பு பண்ணிட்டீங்க நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு. நீங்க ஒண்ணு என்ன விட்டுட்டு போகல, நான் தான் உங்களை வேண்டான்னு விட்டுட்டு வந்தேன்.
இன்னையோட ராதா மோகனோட உறவு அருந்து போச்சு. அவங்க கதை முடிஞ்சு போச்சு. மோகன் ராதாவை இல்ல, ராதா தான் மோகனை விட்டுட்டு போனா. உங்ககிட்ட முதல்ல யார் சொன்னது? கடந்த 7 வருஷங்களா நான் சந்தோஷமா இல்லைன்னு ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க மோனிகா. நீங்க உங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா நான் ஒரு நல்ல மனிதரை சந்திச்சேன். அவர் என்ன உண்மையாவே ரொம்ப அளவுக்கு அதிகமா காதலிக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. கடந்த 7 வருஷங்களா நான் அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்க. அதுக்கு காரணம் நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கடந்த 7 வருஷம் தான் என் வாழ்க்கையோட ரொம்ப ரொம்ப அழகான வருஷங்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷமானது. நான் யுவன் கூட உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப அதிகமாவே சந்தோஷமா இருக்கேன். பொய் சொல்லிக்கிட்டு இருக்க நீ. எனக்கு நல்லா தெரியும் நீ பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்க ராதா. நீ ராதா, என்னோட ராதா. அதே மாதிரி நான் உன்னோட மோகன். நாம் 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறத விட முடியாதது 7 வருஷமா இருந்தாலும் சரி, இல்ல 7 ஜென்மமா இருந்தாலும் சரி. நீ இப்பவும் என்ன மட்டும்தான் காதலிக்கிற, அது எனக்கு தெரியும் ராதா. நான் உங்களை காதலிக்கல. ஒரு காலம் இருந்தது. அப்ப நான் என் மனசார உயிருக்குயிரா ரொம்ப பக்தியோட உங்களை காதலிச்சேன். நான் பகவத்கீதை மேல கை வச்சு சொல்றேன். கடவுள் கிருஷ்ணரை சாட்சியா வச்சு சத்தியமா சொல்றேன். ஆமா, நான் இந்த ராதா உங்களை என்னோட உடல் பொருள் ஆவியால மோகனையாவ காதலிக்கிறேன். ஒரு காலம் இருந்தது. அப்ப நீங்க தான் எங்களுக்கு ராத்திரி பகல், காலை மாலை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லாமாவும் இருந்தீங்க. ஆனா அப்புறம் ஒரு நாள் ஒரு புயல் வந்துச்சு. அது என்னோட மொத்த உலகத்தையே தலைகீழா மாத்திட்டு போயிடுச்சு. ராதா, என்னையில இருந்து துளசி இந்த ரூம்ல தான் இருக்க போறா. எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்கு உன்கிட்ட இருந்து ஒண்ணு வேணும். சொல்லுங்க மோனிகா, என்ன வேணும்? உன் கழுத்துல இருக்கிற தாலி ப்ளீஸ் இதை கொடுத்துரு. இது துளசியோடது. ஆனா சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு இரவுக்கு அப்புறமும் ஒரு விடியல் இருக்கும்னு. நீங்க என் வாழ்க்கையோட ஒரு இரவு. அந்த இரவு முடியிற மாதிரியே தெரியல. ஆனா என்னோட வாழ்க்கைக்கு ஒரு விடியல் வந்தது. ஏன்னா யுவன் அப்ப என் வாழ்க்கையில வந்தாரு. அவர் எனக்கு துணையா நின்னாரு. உன் கடந்த காலத்தை பத்தி நீ பேசும்போது உனக்கு அது கஷ்டமா இருக்குன்னா அப்படி ஒரு கடந்த காலத்தை சொல்லாத.
அவர் என்னோட காயத்துக்கு மருந்து போட்டாரு. ராதிகா, அந்த குழந்தைக்கு நான் என் பேரை கொடுக்கறதுக்கு காரணம் அந்த குழந்தைக்கு நான் அப்பாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டதால மட்டும்தான். அவரோட அளவுக்கு அதிகமான காதல்ல நான் என்னோட கஷ்டம், வேதனை, காயம் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். என் மேல உயிரையே வச்சிருக்காரு, உயிருக்கு உயிரா காதலிக்கிறாரு. அதனால நான் என்னோட பழைய வாழ்க்கையை அப்படியே மறந்துட்டேன். சொல்ல போனா அவர் என் மேல காட்டுன அந்த அளவுக்கு அதிகமான காதலால நானும் அவரை காதலிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு வெறும் யுவன் மேலதான் காதல் இருக்கு. எனக்கு என்னோட புருஷன் யுவன் மேல மட்டும்தான் காதல் இருக்கு, வேற யார் மேலேயும் இல்லை. நான் இதை நம்ப மாட்டேன் ராதா. நான் நம்ப மாட்டேன். உன்னால என்ன மறக்க முடியாது. நான் நம்ப மாட்டேன். நீ வேற ஒருத்தரோட உன் வாழ்க்கையில முன்னேற மாட்ட. இன்னொருத்தரோட உன் குடும்ப வாழ்க்கையை நீ தொடங்க மாட்ட. இதையும் ஒத்துக்க மாட்ட. மானஸ் யுவனோட பையன். அது உங்க இஷ்டம், ஒத்துக்காதீங்க. உண்மையை நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு ஆதாரத்தை காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்புவீங்கல்ல. இதோ பாருங்க, மானஸோட பர்த் சர்டிபிகேட். மானஸோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு இதுல பாருங்க. 25th May 2019. இந்த கணக்குப்படி மானஸ்க்கு இப்போ என்ன வயசு? 5 வயசு தானே. நாம 2 பேரும் பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது மோனையா? 7 வருஷம் ஆகுது. இப்ப உங்களோட தப்பான புரிதல் எல்லாம் தெளிவா இருக்கும். என்னோட புள்ள மானஸ் உங்க பையன் இல்ல. உன்னோட போன்ல இப்ப நீ எனக்கு ஒரு சர்டிபிகேட்டை காட்டினல்ல, இது உன்னோட புனித தன்மை. என் பிள்ளைக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவை பொய்யாக்க முடியாது. மானஸ் என் பையன் எனக்கு நல்லா தெரியும். அண்ட் எங்களோட பிளட் குரூப்பும் சேமா தான் இருக்கு. சரியா? அரலூசு ராதாவா இருந்தது நான் தானே மோனியா? நீங்க எப்பல இருந்து இப்படி பேச ஆரம்பிச்சீங்க? உங்க பிளட் குரூப்பும் மானஸோட பிளட் குரூப்பும் ஓ நெகட்டிவ். அது எதிர்ச்சியா நடக்கிற ஒரு விஷயம். அப்படி பார்த்தா யுவனுக்கும் மானஸ்க்கு கூட சேம் பிளட் குரூப் தான். இந்த உலகத்துல இன்னும் நிறைய பேருக்கு ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கு, உங்களுக்கும் மானஸ்க்கு மட்டும் இல்ல. இப்ப உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கோம்ல. என் புள்ள மானஸ் யுவனோட பையன்தான், உங்க பையன் இல்ல. சோ ப்ளீஸ், நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க என் கிட்ட இருந்து, என் புள்ள கிட்ட இருந்து, என் புருஷன் கிட்ட இருந்து, என் வாழ்க்கையில இருந்து தள்ளி போங்க. கஷ்டப்பட்டு உருவான என் உலகத்தை அழிச்சிடாதீங்க ப்ளீஸ். நீங்களும் உங்க லைஃப்ல முன்னேறி போங்க. என்னையும் என் லைஃப நிம்மதியா வாழ விடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ். நான் என்னோட சந்தோஷத்தை தேடிக்கிட்டேன் மோனையா. இப்ப நீங்களும் உங்க சந்தோஷத்தை தேடிக்கோங்க.
இது இது உண்மை கிடையாது. நீ போய் தானே சொல்ற ராதா. என்ன மறந்துட்டு உன்னால வாழ்க்கையில முன்னேறி போக முடியாது. என்ன தவிர இன்னொருத்தரோட பேரை உன் வாயில வராது. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தருடைய தாலி குங்குமத்தை நீ எப்படி வச்சுப்ப? நீ போய் தானே சொல்ற ராதா. நீ எப்படி என்ன மறந்துட்டு இன்னொருத்தரை காதலிக்க முடியும்? நீ இப்பவும் என்னதான் காதலிக்கிற எனக்கு தெரியும். நீ இப்பவும் என்னதான் காதலிக்கிற. அப்பா அப்பா, நீ போய் சொல்ற ராதா. மனசு தைரியப்படுத்திக்கோங்க. மோகன், முதல்ல தைரியமா இருங்க.